பல்வேறு சாதனைகளையும் சோதனைகளையும் தந்த 2015ஆம் ஆண்டு விடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு இன்று மலர்கிறது. இந்த வேளையில் 2015ஆம் ஆண்டின் முக்கிய நிகழ்வுகளை ஒருமுறை மீட்டி பார்க்கிறது. ஜனவரி 3ஆம் தேதி நைஜீரிய தலைநகரில் போகோ ஹராம் தீவிரவாதிகளால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2000 பேர் வரை கொல்லப்பட்டனர். ஜனவரி 8ஆம் தேதி இலங்கையின் அரசியலரங்கத்தை புதிய திசை நோக்கி நகர்த்திய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. ஜனவரி 9 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனவரி 13ஆம் தேதி பரிசுத்த பாப்பரசர் 1ஆம் பிரான்சிஸ் 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்தார். 14ஆம் தேதி காலிமுகத்திடலில் விசேட ஆராதனை ஒன்றும் அவரால் நிகழ்த்தப்பட்டது. ஜனவரி 28ஆம் தேதி முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் அனைத்தும் மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது. குற்ற பிரேரணையின் மூலம் பதவி விலக்கப்பட்ட முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவின் பதவி மீண்டும் அவரிடமே கையளிக்கப்பட்டது. ஜனவரி 30 இலங்கையின் 44வது பிரதம நீதியரசராக கே ஸ்ரீபவன் பதவியேற்றுக் கொண்டார். பிப்ரவரி 10ஆம் தேதி கொழும்பு 7 நெலும்பொக்குண மாவத்தை ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை என மீண்டும் பழைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மார்ச் 23ஆம் தேதி சிங்கப்பூரின் தந்தை என அழைக்கப்படும் சிங்கப்பூரின் 1வது பிரதமர் லீ குவான் யூ தனது 91வது வயதில் காலமானார். மார்ச் 24ஆம் தேதி ஜெர்மனை சேர்ந்த வானூர்தி ஒன்றின் துணை விமானி அதனை வேண்டுமென்றே விபத்துக்குள்ளாக்கியதில் 150 பேர் கொல்லப்பட்டனர். மார்ச் 29ஆம் தேதி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை வெற்றி கொண்ட ஆஸ்திரேலிய அணி 5வது தடவையாகவும் உலக கிண்ணத்தை கைப்பற்றியது. ஏப்ரல் 2ஆம் தேதி கென்யா பல்கலைக்கழகம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 149 பேர் உயிரிழந்தனர். ஏப்ரல் 7ஆம் தேதி இலங்கை தமிழ் கலைத்துறையில் பல்துறை கலைஞராக திகழ்ந்த கமலினி செல்வராஜன் காலமானார். ஏப்ரல் 19 லிபிய கரையில் அகதி படகு கவிழ்ந்ததில் 800 பேர் பலியாகினர். ஏப்ரல் 25ஆம் தேதி நேபாளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் 8964 பேர் உயிரிழந்தார்கள். இந்த அதிர்வினால் இந்தியா, சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலும் உயிர் சேதம் ஏற்பட்டன. ஏப்ரல் 28 19வது அரசியலமைப்பின் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மே 12ஆம் தேதி ஏப்ரல் நில அதிர்வின் பின்னதிர்வாக ஏற்பட்ட நில அதிர்வில் நேபாளம், இந்தியா, சீனா, பங்களாதேஷ் மற்றும் திபெத்தைச் சேர்ந்த 218 பேர் உயிரிழந்ததுடன் 4000 பேர் வரை காயமடைந்தனர். மே மாதம் 13ஆம் தேதி புங்குடுதீவு மாணவி வித்யா வன்புணர்வுக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டார். மே மாதம் 27ஆம் தேதி யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக எம் இளஞ்செழியன் நியமிக்கப்பட்டார். ஜூன் 1ஆம் தேதி சீனாவின் யாங்சி ஆற்றில் படகு மூழ்கியதில் 442 பேர் உயிரிழந்தார்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரும் அணு விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் தனது 83வது வயதில் காலமானார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இலங்கையின் 8வது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்று அதன் தலைவரான ரணில் விக்ரமசிங்க 4வது தடவையாகவும் நாட்டின் 19வது பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார். செப்டம்பர் 1ஆம் தேதி 8வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டார். செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் 8வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். செப்டம்பர் 11ஆம் தேதி இஸ்லாமியர்களின் புனித தலமான மக்காவில் பாறை உயர்த்தி ஒன்று சரிந்து விழுந்ததில் 111 பேர் கொல்லப்பட்டனர். செப்டம்பர் 24ஆம் தேதி மக்காவில் புனித ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் 2236 பேர் உயிரிழந்தார்கள். இதில் 2 இலங்கையர்களும் பலியானமை குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 25 நுவரெலியா மாவட்டம் வெதமுள்ள கயிர்கட்டி தோட்டத்தில் இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் 6 பேர் பலியானதுடன் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் காயமடைந்தார்கள். அக்டோபர் 10ஆம் தேதி துருக்கிய தலைநகர் அங்காராவில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 102 பேர் கொல்லப்பட்டதுடன் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். அக்டோபர் 11ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் மாதுலுவாவை சோபித்த தேரர் காலமானார். நவம்பர் 9ஆம் தேதி எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை விவகாரம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் திலக் மாரப்பன பதவி விலகினார். அக்டோபர் 11ஆம் தேதி ரக்பி உலக கிண்ண போட்டியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து நியூசிலாந்து அணி கிண்ணத்தை கைப்பற்றியது. நவம்பர் 8ஆம் தேதி மியான்மர் தேர்தலில் ஆங் சான் சூகியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்றது. நவம்பர் 13ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ISIS தீவிரவாதிகளின் தொடர் தாக்குதலில் 130 பேர் வரை கொல்லப்பட்டனர். நவம்பர் 26ஆம் தேதி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாண மாணவன் ராஜேஸ்வரன் செந்தூரன் தொடர்ந்து முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். நவம்பர் 19ஆம் தேதி தேசிய அரசாங்கத்தின் 2016ஆம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 19ஆம் தேதி வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனின் இணை தலைமையில் தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்டது.